अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत भवानी भुजंग स्तोत्रम् अनुसृत्य किंचित् वक्तुम् आरभे। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மார்க்கங்கள், அதற்கு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் எழுதினார். ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லி பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினார். இப்படி நம்முடைய அத்வைத சாஸ்திரத்தை நிலைநிறுத்துவதற்காக 3 வழிமுறைகளை அவர் மக்களுக்காக எல்லாரும் படித்து முன்னுக்கு வந்து ஆத்ம ஞானியாக ஆக வேண்டும் எனக்கூடிய ஒரு பேராவல்ல இந்த கிரந்தங்கள்லாம் எழுதினார். ஆனா இதெல்லாம் வரணும்னா படிப்படியாகத்தான் இந்த கிரந்தங்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஏற்படும், ஒரு அதிகாரித்துவம் சித்திக்கும். அப்படிங்கிறதுனால அவர் பல பிரகரண கிரந்தங்களையும் எழுதினார். ஏன் அந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய தர்ம தேவனுல அந்த விஷயங்கள் எல்லாம் பிரசுரிக்கப்படுகிறது. அதே மாதிரியே இல்லையா, இப்ப என்ன நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதினார். எல்லாம் அம்பாளை பற்றிய ஸ்தோத்திரங்கள், கணேச பஞ்சரத்னத்துல ஆரம்பிச்சு சிவஸ்தோத்திரங்கள் என்ன இல்லையா, விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் என்ன, அம்பாள் ஸ்தோத்திரங்கள் என்ன அப்படின்னு நிறைய, நரசிம்ம ஸ்தோத்திரம் என்ன, நிறைய பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தின் மூலமாக, அந்த பக்தியின் மூலமாக அவர்களுக்கு இந்த வேதாந்தத்துல ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அந்த பிரகரண கிரந்தங்களை படிக்க ஆரம்பிச்சு அதன் மூலமாக பிரஸ்தான திரயத்துக்கு வந்து அந்த பாஷ்யங்களையும் படித்து ஆத்ம ஞானத்தை இந்த ஜென்மாவிலேயே அதை அடைந்து கடை தேர்றதுக்காக எழுதப்பட்டது இந்த கிரந்தம் இல்லையா? இந்த ஸ்தோத்திரங்களும் அவர் அப்படிதான் எழுதினார். எல்லாத்திலையும் அந்த வேதாந்தத்தினுடைய பொருள் இருக்கா மாதிரிதான் அவருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்டது. எல்லாம் எங்க கொண்டு போய் முடியணும்? அத்வைத சாட்சா்காரத்துல கொண்டு போய் முடியணும் அப்படின்ற ஒரு கோலோட ஆச்சாரியார் பண்ணார். நம்மளுடைய ஆதிசங்கராச்சாரியார் எழுதின அநேக ஸ்தோத்திரங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அதுல பவானி புஜங்கம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரமும் ஒன்று ரொம்ப அருமையான. இந்த பவானி அப்படின்ற ஸ்தோத்திரமானது அவர் என்ன பண்ணார், சௌந்தர்ய லஹரி போன்ற கிரந்தங்கள்லாம் பார்த்தா தெரியும். அவர் ஆரம்பத்திலேயே சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தம்னு ஆரம்பிக்கும் போது அவஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரபி அப்படின்னு, பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களெல்லாம் இன்னைக்கும் பூஜை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அப்படின்னா திரிமூர்த்திகளுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய பராசக்தியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொந்தங்க. அப்பேற்பட்ட பராசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் எல்லா சக்தியும் இருக்கு. கண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, கேட்க பார்க்கிற சக்தி, காதுக்கு கேட்கிற சக்தி,
இல்லையா, மூக்குக்கு நுகர்ற சக்தி, நாக்குக்கு சுவைக்கிற சக்தி, உடம்புக்கு நமக்கு உணர்கின்ற சக்தி, இப்படி அநேக விதம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிராண சக்தி, அபான சக்தி, வியான சக்தி, உதான சக்தி, இல்லையா, இப்படி அநேக சமான சக்தி, அப்படி எல்லாம் சக்திகள்லாம் நிறைய இருக்கு. காலுக்கு ஒரு சக்தி, கைக்கு ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது? பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே அப்படின்னு ஸ்ருதி, சேதாசுதர உபனிஷத். இப்படி எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்ததே ஆனால் அதுக்கு பராசக்தி அப்படின்றது. சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம். சாட்சாத் பரபிரம்மன் தான். இப்படி நமக்கு சௌகரியத்துக்காக அம்பாளாக அம்மாவாக நினைத்து வழிபடுவது அது ரொம்ப சுலபம் அப்படின்றதுனால அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த சுத்த பிரம்மத்தை தான் சொல்லி கொண்டிருக்கோம். இப்பேற்பட்ட அந்த சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை தான் இவர் பவானி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் இல்லையா. பவானி புஜங்கம் அப்படின்னு. இப்ப பவானினா என்ன, புஜங்கம்னா என்ன எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய ஒரு முதல் ஸ்லோகத்தை இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டீடைலா பார்ப்போம். ஷடாதார பங்கே ருஹாந்தர் விராஜதே சுஷும்னாந்தராலே அதிதே ஜோலமந்தி அதிதே ஜோலசந்தீம் சுதாமண்டலம் திராவயந்தீம் பிபந்தீம் சுதாமூர்த்திமீடே சிதானந்த ரூபாம். ஷடாதார பங்கேருஹாந்தர் விராஜதே சுஷும்ன அந்தராலே அதிதேஜோலசந்தீம் சுதாமண்டலம் திராவயந்தீம் பிபந்தீம் சுதாமூர்த்திம் ஈடே சிதானந்த ரூபாம். இது என்ன மீட்டர்ல எழுதப்பட்டது அப்படின்றதை பார்க்கலாம். இது யாரை பற்றி எழுதுகிறார் இப்படி அப்படின்னா பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தி. பவானினா என்ன? பராசக்தின்னு சொல்ற, அம்பாள்னு சொல்ற, சாட்சாத் திருக்குற சுந்தரி அவள் தான் சொல்ற, இவள் தான் கமலாம்பாள், இவள் தான் ராஜராஜேஸ்வரி எல்லாம் சொல்றோமே. பவானி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது இன்டெண்டட் மீனிங் சொல்லியாச்சு பராசக்தின்னு. இப்போ நம்ம அந்த வேர்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பவானி அப்படின்னாக்க ஒரு சொல்லா இருந்ததுன்னா ஒண்ணு அது நவுனா இருக்கும், இல்லைன்னாக்கா வெர்பா இருக்கும். ஏன் இப்போ நவுனா வச்சுட்டு பார்த்தோம்னா பவானி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பவானின்னா யாரு அப்படின்னா பவஸ்ய பத்னி பவானி, பவனுடைய ஆத்துக்கார் பவானி. சிம்பிளாக புரிந்து கொள்வோம். பவன்னா யாரு? பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, சிவநாமம் இல்லையா. பவன் அப்படின்னாக்க சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அந்த பரமேஸ்வரனுடைய பத்தினியாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னாக்கா பவானி. அவளுக்கு பவானி அப்படின்னு பேரு. இப்ப பவானி ஹே பவானி அப்படின்னு இவர் அட்ரஸ் பண்றாரு. அதனால இது எப்படி இருக்குன்னா சம்போதன பிரதமா அப்படின்னு சொல்றது இல்லையா. நம்ம அழைக்கிறாங்க ஹே பவானி அப்படின்னு அழைத்து அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம். அம்மா தாயே, என்னம்மா, நான் இந்த ஸ்தோத்திரத்தை நான் உன்னை நோக்கி சொல்கிறேன், உன் காலடிகள் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்ற அர்த்தத்துல நாம பாடக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இது. நாம இப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக ஆச்சாரியார் இப்படி அம்பாளை ஸ்துதித்தார். அந்த ஸ்தோத்திரத்தை நமக்கெல்லாம் அருளினார். அதை கொண்டு நாமும் அதே மாதிரி இந்த அம்பாளை ஸ்துதிப்போம் அப்படின்றதுக்காக பண்ணார். பவானி ஸ்தோத்திரம்னு சொல்லிருக்கலாமே இத. அப்புறம் இதுல ஒரு விசேஷம் வேற இருக்கு. அந்த பவானி அப்படின்ற ஒரு பதத்துல சம்ஸ்கிருதத்துல பூதாத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுல இருந்தா பவதி, பவாமஹா அப்படின்லாம் நம்ம சொல்றோம். பரஸ்மை பதத்துல லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுல என்ன அப்படின்னா பவானி, பவாவஹா, பவாமஹா அப்படின்னு சொன்னா பவ அப்படின்னா ஆகுதல் அப்படின்னு, பவானி நானே நீயாக ஆக வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தொக்கி நிக்கிறது. அங்க பவானி அப்படின்னு சொன்னாக்க என்னதான், அம்மா நான் நீயாகவே ஆகணும். அதுதானே அல்டிமேட் கோல். என்ன, நாம் எல்லாம் பரபிரம்மம், அந்த பரபிரம்மமாகவே ஆக வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டது. இதை பற்றியதான ஒரு ஸ்லோகம், ரொம்ப வசதியான ஒரு ஸ்லோகம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அது இதனுடைய புகழுக்காக சொல்ல வேண்டியது. 22வது ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரி
அப்படின்ற ஒரு கிரந்தத்துல பவானி त्वं दासे मयि वितर दृष्टिं सकरुणा इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानी त्वं इति यः பவானி அப்படின்ற பதத்தை என்ன பண்ணார், ஹே பவானி அப்படின்னு, உன்னுடைய துவம் தாசே, நான் உன்னுடைய சேவகன்மா, மயி விதர திருஷ்டிம் உங்களுடைய என் மீது உங்களுடைய கருணா கடாட்சம் விழட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிண்டு இவன் சாதாரணமா சிவபெருமானுடைய ஆத்துக்காரு பவானி அப்படின்னு வச்சுட்டு அந்த எண்ணத்தோட பவானி துவம் அப்படின்னு ஆரம்பிச்சான். மேற்கொண்டு பேசுறதுக்கு வரல. உடனே அம்பாள் என்ன பண்ணா, ரொம்ப கருணாமூர்த்தியா இருக்க, குழந்தை கேட்கறான் பவானின்னு கேட்டானா உடனே ஆஹா இவன் அவனும் என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு அவனுக்கு சாகித்ய பதவியே கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதையதி பவானி துவம் இதி யஹ. அவன் பவானி துவம் அப்படின்னு மேல என்ன சொல்ல போறான், அம்மா நான் உன்னுடைய சேவகன், உன்னுடைய கடாட்சம் வேணும்னு தான் கேட்க வந்தான். ஆனா அம்பாளுக்கு அவசரம். அவன் பவானி துவம்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதம். இப்படி சொன்ன உடனேயே அவனையே உடனே நீ உன்னுடைய நிஜமான சாயுஜ்ய பதவி, இந்த சாயுஜ்ய பதவியை அவனுக்கு அளித்து விடுகிறாயே. இப்படி விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவர்களுக்கு கிரீடங்களில் ஒளியால் பிரகாசிக்கிற அந்த பாதார விந்தங்களை உடைய நீ இல்ல இவ்வளவு பேரு பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு பக்தன் பவானி பொம்மனு கேட்ட மாத்திரத்திலேயே அவனுக்கு சாகித்ய பதவியை கொடுத்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சம்போதனமாகவும் இருக்கிறது. பவானின்னு நான் நீயாக ஆக வேண்டும் என்ற அர்த்தமும் வருகிறது அப்படின்னு தெரியுது. அடுத்தது ஸ்தோத்திரம்னு சொல்லி இருக்கலாமே, பவானி ஸ்தோத்திரம்னு. அவர் ஏன் பவானி ஸ்தவம்னு சொல்ல, பவானி ஸ்தோத்திரம்னு சொல்ல, பவானி புஜங்கம்னு சொல்றாரு. இந்த புஜங்கம் அப்படின்றது ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்சது. சுப்பிரமணிய புஜங்கள்லாம் எழுதியிருக்கார், சிவ புஜங்கள்லாம் எழுதியிருக்கார். அதே மாதிரி பவானிக்கும் அம்பாளுக்கும் ஒரு புஜங்க ஸ்தோத்திரம் இருக்கார். புஜங்கம் அப்படின்னா என்ன, புஜம்னாக்க என்ன அர்த்தம்னா பாம்பு. அப்படியே அந்த பாம்பு நெளிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதுக்கு புஜங்க பிரயாதம் அப்படின்னு பேரு. மீட்டர் ஒவ்வொரு கவியும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை எழுதணும்னா அது எந்த மீட்டர்ல எழுதணும், அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இவ்வளவு சிலபல்ஸ் இருக்கணும், 12 சிலபல்ஸ் இருக்கணும், 12 அக்ஷரங்கள் கூடியதாக இருக்கணும், அதுல முதல் அக்ஷரம், 4வது அக்ஷரம், 7வது அக்ஷரம், 10வது அக்ஷரம், இப்படி இதெல்லாம் ஹ்ரஸ்வமாக இருக்கணும், பாக்கி எல்லாம் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய கோட்பாடுகள். ஏதோ கவி எழுதுறதுனாக்கா அப்படி மனசுல தோன்றது அப்படி எழுதுறதுன்றது நம்ம வழக்கம் இல்லை. அந்த சாஸ்திரம் ஒண்ணு, காவிய சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டுத்தான் எழுத வேண்டும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். சும்மா ஸ்தோத்திரம் பண்ணா அவளுக்கு போதுமா? அப்படி எழுதப்பட்ட ஒரு மீட்டருக்கு பேரு புஜங்க பிரயாதம் அப்படின்ற ஒரு மீட்டர். இந்த மீட்டர் சந்தஸ் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா காப்பு, இந்த 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 ஒரு எதுகை, இந்த மோனை, இதுல எழுதப்பட்டதான இந்த சந்தத்துல எழுதப்பட்டது அப்படின்ற அதுதான். இப்படி எழுதப்பட்டதுதான் பவானி புஜங்கம். இது எப்படி இருக்கும் அந்த புஜங்கம் அப்படின்னா, இப்படி போகும். எப்படி ஷடாதார பங்கே ருஹாந்தர் விராஜம் குசும்னாந்தராலே அதிதேஜோலசந்தீம் சுதாமண்டலம் திராபயந்தீம் விவந்தீம் சுதாமூர்த்தி மீதே சிதானந்த ரூபா. அந்தந்த ஹ்ரஸ்வம் அந்தந்த தீர்க்கம் அப்படி அப்படி வந்து உழணும். அப்படி எழுதக்கூடியதுக்கு பேரு புஜங்க பிரயாதம் அப்படின்னு பேரு. இந்த மீட்டர்ல இதை எழுதினது ரொம்ப சிறப்பு இல்லையா? அது படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கும் ஒரு ரம்யமாக இருக்கும் அப்படின்னு அதன் மூலமாக தத்துவத்தையும் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இவர் என்ன பண்ணிட்டார், பெரிய தத்துவத்தை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முதல் இந்த மொத்தம் 17 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல முதல் ஸ்லோகத்திலேயே தத்துவமாக ஆரம்பித்து விட்டார். தத்துவமாக ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அம்பாளுடைய திருவடி, அம்பாளுடைய இடுப்பு பிரதேசம், மார்பு பிரதேசம், முக பிரதேசம், சிரம், இப்படின்னு
அப்படி வர்ணித்து கொண்டே போய் 15 ஸ்லோகத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பலஸ்ருதியை சொல்லி அதுக்கப்புறம் நிறுத்தல ஆச்சாரியார். அவருடைய கருணை அதோட நிக்கல இல்லையா. 17வது ஸ்லோகத்துல போய் அப்பா இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் உனக்கு படிச்சு புரிஞ்சு அர்த்தம் சொல்றதுக்கெல்லாம் முடியல அப்படின்னாக்க நீ கவலைப்படாத, பவானி பவானி பவானின்னு 3 தடவை சொல்லுப்பா. எல்லாம் இதுக்கு நான் என்னெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கானோ அந்த பலனெல்லாம் உனக்கு வந்துடும். அவ்வளவுதான், 3 தடவை பவானி பவானி பவானின்னு சொல்லியிருப்பா, இதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு கருணையோடு எழுதப்பட்ட ஒரு அனுக்கிரக கிரந்தம் அப்படின்னு பேரு. இதை படிச்சாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு புத்தகம், ஒரு ஸ்லோகம். ஷடாதார பங்கே ருஹாந்தர் விராஜது அப்படின்னாரு. இப்போ நிறைய புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா எடுத்த எடுப்புல இவர் தத்துவத்தை சொல்லிட்டார். அப்புறம் நமக்கு சௌகரியமா காலை பத்தி திருவடிகளை பத்தி வர்ணனை இருக்கு, அவருடைய இடையை பற்றிய வர்ணனை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது முதல்ல எடுத்த எடுப்புல இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தத்துவத்தோட ஆரம்பிச்சு விட்டார். அது என்ன அப்படின்னா குண்டலினி தத்துவம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குண்டலினி தத்துவத்தை எப்படி உணர்வது அப்படின்றத முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லிவிட்டாரு. ஷடாதார பங்கே ருஹ அப்படின்னாரு. ஷட்டு அப்படின்னாக்கா 6, ஆதாரம் அப்படின்னாக்க அதிஷ்டானம், ஆதாரம், 6 ஆதாரங்கள் இருக்கு. அது எப்படி பங்கேருகம், பங்கம் அப்படின்னாக்க சேரு, சேரிலிருந்து ஆரோகம், முளைத்தது, சேரில் முளைத்தது என்ன செந்தாமரை இல்லையா. அது என்ன வேணா பங்கஜா அப்படின்னு பேர் வச்சுக்கணும். பங்கத்திலிருந்து வந்தது. வனஜா, வனத்திலிருந்து வந்தவள். நீரஜா, நீரிலிருந்து உண்டானவள் நீரஜா அப்படின்னு சொல்றான். அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம் அப்படின்னு சொல்றான். இப்படி ஷட் ஆதாரம், 6 ஆதாரங்கள் இருக்கு நமக்கு. அது என்ன 6 ஆதாரங்கள் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னு ஒண்ணு. நாம அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம எந்த ஆதாரத்துல உட்கார்ந்து இருக்கோம், அந்த அந்த இடத்துக்கு பேரு மூலாதாரம் அப்படின்னு பேரு. நிறைய விநாயகர் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த மூலாதாரத்தை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இது இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அப்படி எல்லா கிரந்தமும் படிச்சா நமக்கு இதனுடைய தாத்பரியமானது புரியும். மூலாதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல சுவாதிஷ்டானம் அப்படின்னு ஒரு ஒரு கமலம் இருக்கு. கீழ் கமலத்துக்கு பேரு மூலாதாரம்னு பேரு. அதுக்கு கொஞ்சம் மேல சுவாதிஷ்டானம் அப்படின்னு பேரு. அதுக்கும் கொஞ்சம் மேல தொப்புள் கிட்ட மணிப்பூரகம் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு அநாகதம் அப்படின்னு பேரு. அப்படி ஒரு ஹிருதயத்துக்கிட்ட வந்த, அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட போனா விசுத்தி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த புருவத்துக்கிட்ட போட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆக்ஞா அப்படின்னு பேரு. இப்படி 6 ஆதாரங்கள் இருக்கு. 6 ஆதாரங்களும் கமலங்களாக இருக்கு. இந்த 6 ஆதாரங்களையும் உங்களுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் 6 ஆதாரம் கமலாகாரமா இருக்கு. இதுல அப்படியே ஊடுருவி அப்படியே போகக்கூடியது எனக்கூடிய ஒரு நாடி என்ன சுஷும்னா நாடி அப்படின்னு இருக்கு. இந்த சுஷும்னா நாடி எப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த மூலாதாரத்துக்கு கீழே ஒரு பாம்பானது இல்லையா உடலை சுருட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி, உறங்கிட்டு இருக்க மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கு. இந்த உபாசகனானவன் தன்னுடைய யோக சக்தியினால அதை எழுப்புறான். அது எழுப்பும் பொழுது அது என்ன பண்றது, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டு வழியாக சுஷும்னா நாடி வழியாக அது இப்படி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு இது எல்லாவற்றையும் கலந்து இங்க பிரம்மரந்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சகசிரார கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு 1000 கமலங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியதான ஒரு இடம். அங்க கொண்டு போய் விட்டா அந்த இடத்துல ஒரு அமிர்தமானது பெருகுமா. அந்த அமிர்தத்தை இல்லையா அம்பாளானவள் இந்த சரீரம் முழுக்க அவள் அதை நமக்கு பரவ செய்வாளாம். அதிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த குண்டலி சக்தியாக இருக்கக்கூடிய ஞானானந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த பரதேவத்தை ஆட்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பரதேவதையை நான் ஆதாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
இதை பற்றி நிறைய சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபஜராம் மிருத்யுஹரணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதி விபதஹ. இப்படி எல்லாரும் இந்த சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த அமிர்தத்தை பத்தி அங்கங்க பேசியிருக்கார் சௌந்தர்ய லஹரியில. சுதாதாராசாரைஹி சரணயுகலாந்தர்விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம் நாயமஹசஹா அப்படின்னு அந்த பாம்பு போல இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதை மேலே எழுப்பி பலதேவியை ஏகாகிரமாக சிந்தித்து 6 சக்கரங்களையும் அந்த 3 கிரந்திகள், அந்த முதல் 2 அக்னி கண்டம், 2வது 2 சூரிய கண்டம், 3வது சந்திரகண்டம் அப்படின்னு சொல்ல மாதிரி 72,000 நாடிகளிலும் அப்படியே அது அப்படியே பிரசரிக்கிற மாதிரி ஆகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சௌந்தர்ய லஹரி முதலிய கிரந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இத அப்படி கோடி காமிக்கிறாரு இங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நாம சொன்னது. இவர் ஆச்சாரியால் என்ன சொல்றார்? ஷடாதாரா பங்கேருஹை அந்தர் இல்லையா, அங்கேருஹ அந்தர் விராஜிதம். இப்படி கமலங்களுக்குள்ள பிரகாசிக்கின்ற அந்த சுஷும்னா நாடியின் உள்ளே அந்தஹா, அந்த நாடியின் உள்ள அம்பாளானவள் அப்படி ஒளிர்கிறாள், பிரகாசிக்க. ராஜதே பிரகாசிக்கிறாள். இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள். அது எப்படி இருக்கு? சுஷும்னாந்தராலே, சுஷும்னா அந்தராலே. இது எப்படி போகுது? கீழே இடா பிங்களா அப்படின்னு இடது பக்கம் இடான்னு ஒரு நாடி, வலது பக்கம் பிங்களான்னு ஒரு நாடி. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுஷும்னா என்ற நாடி வழியா அப்படியே முதுகு தண்டு வழியா அந்த சக்தியானது ஏறுகிறது. ஏன்? அதுக்கு நடுவுல அம்பாள் தான் ஏறுகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா என்ற நாடியின் உள்ளே, சுஷும்னா அந்தராலே, அந்த சுஷும்னா எனக்கூடிய அந்த நாடியின் உள்ளே அதி தேஜோஜ்வலந்தி, அம்பாளுடைய தேஜஸ் எப்படி இருக்கு? தேஜோ லசந்தின்னு சொல்லல அவள, அதி தேஜோ லசந்தி, மிகுந்த தேஜஸோட அவள் பிரகாசிக்கிறார், மிகுந்த தேஜஸோட அவள் பிரகாசிக்கிறார். அப்படின்னா அம்பாளுக்கு உத்யத்பானு சஹஸ்ர கோடி சதுரிஷாம், அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா உத்யத்பானு சஹஸ்ர, உதிக்கின்ற செங்கதிர், உச்சித்திலகம் உதிக்கின்ற செங்கதிர் எப்படி இருக்கு? 1000 கோடி சூரியன் ஒரே சமயத்துல பிரகாசம். ஒரு சூரியன் பிரகாசிச்சாலே கண்ணு பூசத்து பார்க்க முடியல. 1000 கோடி பிரகாசம், சூரிய பிரகாசம் ஒன்னா சேர்ந்தா அது என்ன தேஜஸோ அந்த தேஜஸ் எங்க அம்பாளுடைய தேஜஸ், எங்க அம்மாவனுடைய தேஜஸ், அம்பாளுடைய தேஜஸ், பராசக்தியினுடைய தேஜஸ், பவானியினுடைய தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அப்பேற்பட்ட தேஜஸோட லசந்தீம் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட தேஜஸோட ஒளித்து கொண்டு இருக்கக்கூடியவள். அவள் எங்கே அவள் காணப்படுகிறாள்? சுதா மண்டலம் அப்படின்னா, சுதா அப்படின்னாக்கா அமிர்தம். சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? சுதானா அமிர்தம். இப்படி சுதா மண்டலம், அந்த எந்த மண்டலம்? அமிர்த மண்டலம் எது? சஹஸ்ராரம். இந்த சஹஸ்ராரம் எனக்கூடிய பத்மம் இங்க இருக்கு இல்லையா? இந்த ஆக்யால இந்த சஹஸ்ராரம் வரைக்கும் இல்லையா ஒரு 12 ஸ்தானங்கள் சொல்லியிருக்கு. அதை காண்பிக்கும் விதமாகத்தான் இப்போ நீங்க பரதநாட்டியம் எல்லாம் போனீங்கன்னாக்க மறக்காம பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் இந்த சுட்டி அப்படின்னு ஒண்ணு போயிருப்பான். அது எங்க இருக்கும்னா இங்கேருந்து கரெக்டா இங்க வரைக்கும் போயிருப்போம் இல்லையா? அதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு சூரியன், இந்த பக்கம் ஒரு சந்திரன் அப்படி வச்சிருப்பான். என்ன நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பரத சாஸ்திரத்துல இந்த தத்துவங்கள் தான் நம்மளுடைய பாரத தேசத்துல எல்லா கலைகள்லயும் இருக்கும். இப்படி இங்க ஆரம்பிச்சு இங்க போகுது. 12 ஸ்தானம் இருக்கா இங்க. ஆக்யா சக்கரத்துல இருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் அந்த இடத்துல போய் கொக்கி போட்டு இந்த இடத்துல நிறுத்துவாங்க இல்லையா? அந்த இடத்துல சஹஸ்ராரம். அந்த சஹஸ்ராரத்துல இல்லையா அதுலதான் இந்த சுதா இருக்கு. அதனால இந்த ரீஜனுக்கு பேரு சுதா மண்டலம் அப்படின்னு பேரு. இந்த சஹஸ்ரார பத்மத்துல இருக்கக்கூடிய இந்த அமிர்த மண்டலத்தை திராவயந்தி, அதை அப்படியே
திரவமாக ஆக்குகிறதுனால அவளுக்கு திராவயந்தி அப்படின்னு அந்த அமிர்த பெருக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம், அந்த ஞானியானவன் யோகியானவன் இந்த காரியத்தை பண்ண உடனே அவன் கிட்ட அந்த ஒரு பிரம்ம தேஜஸானது உடல் முழுவ பரவி அவன் அந்த பேரானந்தம் என சொல்லக்கூடிய ஆனந்தத்தை, நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆனந்தங்கள், அந்த ஆனந்தங்கள்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிட்டோம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, ஒரு தடவை ஆனந்தம் தான் இன்னொரு தடவை அந்த ஆனந்தமானது நம்மள அதை அனுபவிக்கணும்னு தோன்றும். இப்படிப்பட்ட கட்ட ஆனந்தங்கள்லாம் நிறைய நம்ம கையில இருக்க, அந்த ஆனந்தங்கள்லாம் இல்ல. இங்க வரக்கூடிய சுதா மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அந்த திரவமானது இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அது பேரானந்தம் எனக்கூடிய அந்த அமிர்தத்தை பிபந்தி, அதை அந்த அம்பாள் வைத்து பிபந்தி அதை குடிக்கிறாள், பருகுகிறாள். பருகி அதை என்ன பண்ணார், அந்த நம்ம உடம்புல அவளே அதை பிரகாசித்து கொண்டு பானம் செய்து அமிர்தமூர்த்தியாகவே ஆகி நம்மளையே அந்த அமிர்தத்தை திரவிக்க செய்து சரீரம் முழுக்க பரவ செய்யக்கூடிய அந்த உருவமாக இருக்கக்கூடிய சுதாமூர்த்தி, அப்பேற்பட்ட அமிர்தரசமாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை அமிர்தமூர்த்தி, அமிர்தவந்தின்னு பேர் வச்சுக்கிறாள் இல்லையா, இதெல்லாம் தான் பார்த்து வைத்திருக்கோம் இல்லையா. அமிர்தானந்தமயி அப்படின்லாம் சொல்றவங்கள இந்த அமிர்தானந்தம், அந்த அமிர்தானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம், ஒரு வடிவமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமிர்தமூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறவள் எங்கள் பராசக்தி பவானி. அப்பேற்பட்ட அந்த பவானி அவள் யார் என்று தெரியுமா, சிதானந்த ரூபாம். அவள்தான் வேதாந்தங்கள் எதை இந்த குண்டலினி சக்தி மூலமாக தெரிவிக்க விரும்புகிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் கோஷிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எல்லாம் சர்வசாதாரணமா காதல கேட்டுருக்கோம் இல்ல. சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. சத்து அப்படின்னா அந்த அம்பாள் பரபிரம்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கு, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, இந்த பொய்யான இந்த உடம்போட நான் என்ற ஒரு தவறான விபரீதமான எண்ணம் வந்ததுனாலதான் நான் என்னை சிறுவனாக நினைக்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய ஸ்வரூபம் என்ன, பவானி ஸ்வரூபம். பவானி அப்படின்னு வெர்பலா சொன்னா நான் நீயாக ஆக வேண்டும், நான் அம்பாளாக ஆக வேண்டும், நான் பிரம்மமாக ஆக வேண்டும். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்வரூப லட்சணம் என்ன பிரம்மத்துக்கு, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. சத்து என்னைக்குமே இருக்கக்கூடியதான சத்து. சத்து என்றால் என்ன, இருத்தல். இருத்தல்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் இருக்கும், 3 காலத்திலேயே இருக்கும். ஏன், அதுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றதெல்லாம் கிடையாது. எல்லா காலத்திலயும் இருக்கா மாதிரி ஒரு பொருள் உலகத்துல இருக்கா, இல்ல. இந்த உலகம் வந்ததுன்னா அது சிருஷ்டி வரும்போது வந்தது, அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளவு வருஷம் ஆன உடனே, அவ்வளவு மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆன உடனே அதுக்கு பிரளயம் வந்துடும். இப்படித்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அழியக்கூடியதாக இருக்கு. 3 காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்படி 3 காலத்துக்கும் உட்படாத ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம். அதுதான் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய சைத்தன்ய ஸ்வரூபம். இதுதான் அத்வைத தத்துவம், அந்த சத்து ஸ்வரூபமாகும் இல்லையா. உலகம் எல்லாம் ஜடஸ்வரூபம். நான் இல்லையே என்றால் இதர்களுக்கெல்லாம் வேலிடிட்டியே கிடையாது. இறைவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் எங்க இருக்க, அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அதுதான் சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றான். அதுதான் அறிவுபூர்வமான ஒரு சைத்தன்ய ஜோதி, ஒரு ஸ்வரூபம். தனக்குள்ளேயே நான் 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 என்று பிரகாசிக்கிறது இல்லையா. நான் எதை கேட்டாலும் கேட்டு சொல்லுகிறேன், பார்த்து சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன். எப்படின்னு ஒரே ஒரு விஷயம் உலகத்துல என்ன, நீர் உயிரோட இருக்கிறா அப்படின்னு கேட்டா, இருங்க வைப்ப கேட்டு சொல்றேன்னு யாராவது சொல்லுவானோ இல்லையா. அவனை நல்லா கண்ணை கட்டி எடுத்துட்டு போய் காட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டாலும் நான் உயிருடன் இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு நான் எனக்கூடிய எப்படி தெரியறது, பயம் பிரகாச ஸ்வரூபம். அதுதான் சித் ஸ்வரூபம். அந்த சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா. 2வது பொருள்னு வந்தாதானே பயம் வருது, பொறாம வருது, காமம் வருது, குரோதம் வருது, மோகம் வருது, மதம் வருது, மாச்சரியம். இதெல்லாம் 2வது பொருள்னு ஒண்ணு இருந்ததே. ஆனால் இதெல்லாம் ஒரு 2வது அற்றதாக இருக்கக்கூடிய அந்த பொருளத்தை வெறும் ஆனந்த கட்டி, அதுல ஒண்ணுமே இல்லை. அந்த வெள்ளக்கட்டியில வெள்ளத்தை தவிர எதுவும் இல்லை, உப்பு கட்டியில உப்பை தவிர வேறு இல்லை. என்னுடைய ஸ்வரூபம்
பிரஜான கணம் ஆனந்த கணம் இல்லையா, ஆனந்தத்தை தவிர வேறில்லாததான ஒரு ஸ்வரூபம். இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அம்பாளே பவானி ஸ்வரூபம் அப்படின்னு தங்களை நான் துதிக்கிறேன். இந்த நிலை அது என்ன அர்த்தம்? இந்த நிலை வர வேண்டும் எனக்கும் அப்படின்ற அர்த்தத்துல சிதானந்த ரூபாம் உங்களை ஈடே, உங்களை ஸ்தோத்திரம் செய்கிறேன். தட்சிணாமூர்த்தி மீடே அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. வியாக்கியா பிரகடித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே வசிஷிகரைராகிருதம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியந்தரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்தி சுவாத்மாராமம் முதிவதனம் தட்சிணாமூர்த்தி ஈடே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. தட்சிணாமூர்த்தி ஈடே அப்படின்னாக்க ஸ்தோத்திரம் செய்கிறோம், வணங்குகிறோம் இல்லையா. என்னையே நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். உன்னை கீர்த்தனை செய்கிறேன் அப்படின்ற ஈடே அப்படின்னா வணங்குதல், ஸ்தோத்திரம் செய்வதல் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சிதானந்த ரூபாம் ஈடே, அப்பேற்பட்ட அந்த பவானியை நான் வணங்குகிறேன். ஷடாதார பங்கே ருஹாந்தர் விராஜதே சுஷும்னாந்தராளே அதி தேஜோலசந்தி சுதாமண்டலம் திராபயந்தீம் பிபந்தீம் சுதாமூர்த்திமீடே சிதானந்த ரூபாம். அம்மா, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்யா என்ற 6 ஆதார கமலங்களுக்கு உள்ளேயும் பிரகாசிக்க கூடியதான சுஷும்னா நாடியின் வழியாக அதிதேஜோலசந்தி மிகுந்த தேஜஸோட பிரகாசித்து நிற்பவளாக, சுதாமண்டலம் இந்த அமிர்த மண்டலத்தை சகசிரார பத்மத்தில் இருந்து அப்படியே திரவிக்கும்படி செய்து அதை பருகி கொண்டு இருந்து கொண்டு அப்படியே அந்த அமிர்தமூர்த்தியாக இருந்து சுதாமூர்த்தியாகவும் சிதானந்த ரூபமாகவும் இருக்கக்கூடிய ஹே பவானி தாயே, உன்னை நான் ஈடே வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு அந்த ஸ்ரீசக்கர வடிவுல அந்த அம்பாளானவள் அப்படி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சக்கர வடிவுல ஆரம்பிக்கான ஒரு அருமையான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.